நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு வந்து ஒரு பொருள் ஆசைப்பட்டாலும் சரி, ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுனாலும் சரி, அது வந்து அன்னன்னைக்கே சாப்பிட்டாலும் சரி, அன்னன்னைக்கு அந்த பொருளை அனுபவிச்சா தான் அந்த நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி சாப்பிடாத இன்னொரு 2-3 நாள் கழித்து சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட ஆசையே போயிடுது. அன்னன்னைக்கு என்ன ஆசைப்படுறோமோ அது அது கிடைச்சாதான். ஆனால் அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து டெய்லியுமே கிடைக்காது. அது வந்து கிடச்சிருச்சுன்னா லைஃப் எப்படி சுவாரஸ்யமாக போகும். என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறது ஆசைப்பட்டது கிடச்சிச்சின்னா அப்பாடா கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பேன். ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கலன்னா கடவுளுக்கு எங்கே கண் இருக்குது, எனக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டது ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவேன். ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு நமக்குன்னு மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஆசைப்படுறது கிடைச்சாலும் கிடைக்கலன்னா நம்ம சமாதானமாக போயிடலாம் லைஃப்பில். அடுத்து நேற்று கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் தான் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்கு தான் கடைக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்குள்ள மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் வந்து பலமாக இருக்கிறதுக்கு வந்து டெய்லி பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்